ஐயோ, இன்னைக்கு எங்க அப்பா என்ன ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவாரே. நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். உங்களை விட்டு நான் எப்படிங்க போவேன்? வெட்டு வெட்டுங்கிற உங்க பேச்சும், கலகலங்கிற உங்க சிரிப்பும், உங்க அழகான தொப்பியும், தொப்பிக்குள்ள இருக்கிற உங்க தலையும், தலைக்குள்ள இருக்கிற உங்க மூளையும் நான் எப்படிங்க மறப்பேன்? மறக்கவே மாட்டேன். கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த என்னையே கரைய வச்சுட்டீங்களே. போங்க நீங்க. நான் போக மாட்டேன்னா போக மாட்டேன். யாரது? நான் தாங்க கைடு. கைடா? வெறும் தலையனா தொப்பி தலையனா? தொப்பி தலையன். தொப்பி தலையன். தம்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க யாரும் இல்லையே? இல்லைங்க, பேசலாம். என் பொண்ணுக்கு கல்யாணம் செய்யறதா முடிவு செய்துட்டேன். யார் மாப்பிள்ள? நீதான். மாமா? ஆமா மாப்பிள்ளை. என் பொண்ணு உன்னதான் விரும்புறா. பகல் கனவு காண்றா. ஏமாத்திர மாட்டீங்க? ஏமாத்த மாட்டேன். நான் சொன்ன சொல்லையே மாத்த மாட்டேன். தம்பி, இதோ அட்ரஸ். மெட்ராஸ் போ. எல்லாம் அங்க பேசி முடிவு செய்யும். ஐயோ, வந்துட்டீங்களா? ஆமா, நீங்க மாத்திரம் தனியா இருக்கீங்களா? போங்க. என்ன நீங்கள்? நீன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு கல் சேர்த்தா பிடிக்காதா? ஆமா, உன்னை பெத்தவரீங்க? தெரியாது. எங்க போயிருக்காரு? தெரியாது. எப்ப வருவார்? தெரியாது. யார கேட்டா தெரியும்? தெரியாது. உனக்கு என்னதான் தெரியும்? உங்களே தெரியும். என்ன நீ காதலிக்கிற இல்லையா? கண்டுபிடிச்சிட்டீங்களே. இன்னைக்கு ஊருக்கு போறாங்க. நம்ம ரெண்டு பேருமா? நானும் அப்பா. ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போறத நான் பாக்கணுமா? இல்லைங்க, நீங்க மெட்ராஸ்ல வந்து என்ன பாருங்க. அப்பா கிட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். பஸ் விட்டு இறங்கினதும் உங்க அப்பா பிளாட்பாரத்திலே இருப்பாரா? மெழுகு உண்மைக்கு விலாசமே கிடையாது. இது என் விலாசம். சரி, சீக்கிரமா போயிடுங்க. அவன் வந்தாலும் வந்துடுவான். ஆமா ஆமா, நீங்கள் போயிடுங்க. அப்பா வந்தாலும் வந்துடுவார். அவன் வர்ற மாதிரி இருக்குங்க. போறீங்களா? போங்க. ரவி, ரவி, கோபால், இந்த படத்தை திரை போட்டு மூடிடலாம். ஆனா படம் எழுதி அதுக்கு முன்னால ஆண்டாண்டு காலம் உட்கார்ந்து இருந்தாலும் ஒரு படத்துக்கும் உயிர் வராது. ரவி, கோபால், என்னை பொறுத்த வரையிலும் நீலா சாகவே இல்லை. கோபால், சாகவே இல்லை. பிறப்புக்கு முடிவே இறப்பு தான். ரவி, நீ வேதாந்தம் பேசலாம்ப்பா. ஏன்னா நீ பார்த்தவன், நான் பாதிக்கப்பட்டவன். அதுக்காக காலமெல்லாம் இப்படியே உட்கார்ந்து இருக்க போறியா? பிறக்கும் போது ஆடை இல்லாமல் பிறக்கும் மனிதனுக்கு ஆடை என்ன தெரியுமா? அவன் கொண்ட லட்சியம் தான். ஏழைகளுக்காக இலவசமா வாதாடுற வக்கீல் உனக்கு பேர். நிரபராதிகளின் நண்பனான நீ கவலையின் துணைவனாகலாமா? ஐயோ, என்னை தொந்தரவு செய்யாது. என்ன கொஞ்சம் தனிமையா இருக்க விட. ரவி, ரவி, இன்னைக்கு பாரதிதாசன் நினைவு விழா. நல்ல தமிழை கேட்டா கொஞ்சம் கவலையை மறக்கலாம். எனக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, போயிட்டு வரலாம். ப்ளீஸ் புறப்படு ரவி. மறக்காத, வா. 7 நம்பர். அது எப்படி 5 கடுத்தது 7 வருது? 6 எங்க? அங்க இருக்குது 6 நம்பரு. சரா, அதுக்கப்புறம் கட்டின ஊடா இருக்குது. எப்படியோ நமக்கு வேண்டியது 7. மோகினி, அவங்க அப்பா எல்லாம் வர்றான். ஐயா, கண்ணில்லாத கபோதி. எனக்கு கண்ணு தெரியல, கதவை தப்பி சொல்றியா? மரமண்ட மறந்தாகாது. ஐயா, நான் எங்க இருக்கிறேன்? பசி உயிர் போகுது. காலையில சாப்பிட்டது. நீ காலையில சாப்பிட்டியா? நீங்க இன்னும் சாப்பிடலையா? ஐயா, என் மேல கருணை வச்சு ஏதாவது தர்மம் போடுங்க ஐயா. தர்மமா? போடா போ. இந்த மாதிரி பிச்சைக்கார பையனுக்கு பிச்சை போடுறதை விட நீங்களே பிச்சை எடுக்கலாம் போல் இருக்கா? போடா முட்டா. இல்லையா, இங்க 1 ரூபாய் கிடக்குது. இது உங்களுதா? எங்க 1 ரூபாயா? எங்கடா? ஏய், போடாதே நகரு. எங்க 1 ரூபாய்? ஏய், யாரும் வராது, கிட்ட வராதீங்க. 1 ரூபாய் எங்க 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 எங்க? ஏய், ரூபாய் நோட்டா? வெள்ளி ரூபாயா? இங்கதான். எங்க? இன்னும் கொஞ்சம் முன்னால. எங்க கியா? இன்னும் கொஞ்சம். அப்படி, அவ்வளவுதான். இவன் எந்திரிக்கிறது 1 மணி நேரம் ஆகும். கையில மாவு கொடுத்தா கோலமே போடுவார் போல் இருக்கு. மோகினி, ஐயோ, நீங்க ஏன் கத்துற? உங்க அப்பா காது நல்லா கேட்கும். அப்பா எங்க? தேடிட்டு இருக்காரு. எதை தேடாரு? மாப்பிள்ளை தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் தான் மண்ணை தேட வச்சிருக்கிறேன். எனக்கு என்னமோ எல்லாமே ஒரே கனவு மாதிரி இருக்குங்க. நீங்க வருவீங்களோ மாட்டீங்களோன்னு எனக்கு ஒரே கவலையா
போச்சு. மோகினிக்கு கவலையா? அதனால தான் இவ்வளவு கணக்கறியா? என்ன பார்த்தா உனக்கு வேடிக்கையா இருக்கா? ஏன் இப்படி கேக்குறீங்க? மிருக காட்சாலையில பாக்குற மாதிரி பாக்குறிய, காதல பாக்குற மாதிரி பார்க்க மாட்டேங்கிறியே. போங்க. மோகினி, ஏதாவது பேச. என்ன பேசுறதா? பேச வேண்டியதெல்லாம் தான் பேசியாச்சே. ஏன் அழுறீங்க? எலும்பு வலிக்குது, கையெடு. பேசியாச்சா? அதே திருப்பி பேசுவோமா? மோகினி, மகாபலிபுரத்துல என் கண்ணே அந்த குரங்கு சிலைக்கு பக்கத்துல நின்னுட்டு பேசுனே, அதெல்லாம் கவனிச்சியா? எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்ததுங்க. என் பேச்சு தானே? இல்ல, அந்த குரங்கு. அப்போ நீங்க பேச்சு கவனிக்கவே இல்லையா? போங்க மக்கு. உனக்கு எப்படி தெரியும்? நான் உங்களையே தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். என்ன சார் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? யாரா நீ? எங்கடா பணம்? எங்க பணமா? பொண்ணை கட்டி கொடுத்து நீங்க எல்லாம் பணம் தரதா? பொண்ணை கட்டி கொடுக்கறதா? யாரா நீ? மகாபலிபுரம் கைடு. மகாபலிபுரம். ஏய் தொப்பித்தலையா, வா மாப்பிளே. மாமா உன்னதான் தேடிட்டு இருக்கிறேன். மண்ணுக்குள்ளையா? அதுக்குள்ளையுமா? நான் இங்க நிக்கிறேன். என்ன வாசல்லே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது நம்ம வீடு தானே? ஆமா, இது எங்க வீடுதான். எங்க அப்பாவுக்கு நிலம் இருக்கு, தோட்டம் இருக்கு, மெழுகு பொம்மை கம்பெனி இருக்கு. என்ன இருந்து என்ன பண்றது? உங்க அப்பனுக்கு கண் இல்லையே. கண் இல்லாட்டி என்ன? கண்ணான பொண்ணுதான் நான் இருக்கனே. அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. அதுக்குத்தான் நீங்க இருக்கீங்களே. கூடவே உங்க அப்பனும் இருக்கிறானே. அவனுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டா சட்டத்துக்கு விரோதமா கல்யாணம் பண்ணிட்டோன்னு ஜெயில போட்டுருவானுங்களே. ஒரே அறையில போட்டாலும் பரவாயில்லை, தனித்தனியா போட்டுருவாங்களே. இப்ப என்ன செய்யறது? புடவைய காய போடுறது. இந்த வேலையெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்க. சும்மா பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இருங்க, எங்க அப்பா போய் தயார் பண்றேன். நான் தயார். நீ தயாரா? உதவ வாங்குறதுக்கு. அப்படின்னு உங்க அப்பா கேட்டா என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ, ஏன் முள்ளு குத்திச்சா? இல்லவே இல்ல. எங்க அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு கேள், அதுவும் பொண்ணா போயிட்டேன். கவலைப்படாதீங்க, நான் எங்க அப்பா கிட்ட போய் பேசி உங்களை கூப்பிடுறேன். நீ கூப்பிட்டா பத்தாது. உங்க அப்பா என்ன பார்த்து மாப்பிள்ளைன்னு கூப்பிடணும். ஓகே. அட கடவுளே, காதலுக்கு தான் கண்ணு இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். காதலியோட அப்பனுக்கு கண்ணு இல்லைங்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். நமக்கு வர்ற கிராய்க்கெல்லாம் இப்படித்தான் வாய்க்கும். என் மகளுக்கு இப்பேற்பட்ட மாப்பிளை வாச்சது என் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம். போக போக ரொம்ப அதிர்ஷ்டம். மாப்பிளை கொஞ்சம் இங்கே நில்லுங்க. என் மக கிட்ட சொல்லி உங்களை மரியாதையோட அழைச்சிட்டு போறேன். இங்கே நில்லுங்க. வரைக்கும் வாசல்லையே வா, சீக்கிரம் வந்துருங்க. சொல்ல போறேன். அப்பா, நான் கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்ப்பா. உனக்கு கல்யாணம் செய்ய போறோமா? கல்யாணமா? ஆமா, நீ விருப்பப்பட்ட மகாபலிபுரத்து பையனே தான். அவன் இப்ப எங்க இருக்கான் தெரியுமா? எங்க இருக்காரு? இதே இடத்துல உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாமா. அது எப்படிப்பா உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியாதா என்ன? இத பாரு, இப்ப நான் கூப்பிட்டுமா? இருங்கப்பா, நானே கூப்பிடுறேன். நீ கூப்பிடாத, நீ பொம்பளை பிள்ளை, உனக்கு கூச்சமா இருக்கும். இத பாருமா, நான் கூப்பிடுறேன். மாப்பிள்ளை, வேணாம் இரு, நீ கண்ண முடிக்க சொல்றேன். முடிக்க, நான் கூப்பிடுறேன். மாப்பிள்ளை, மாப்பிள்ளை. ஏன் நிக்கிறீங்க? வாங்க, வெட்கப்படாதீங்க. தாத்தா தலைய போடுறதுக்கு இருக்காரு. தஞ்சாவூர் போறேன்னு சொன்னேன். இவன் தான் தாத்தாவா? பாட்டி செத்து போச்சு, பாம்பேக்கு போற முடியும். இவன் பாட்டியா? நிறுத்தியா? அவரை விடு. போற பக்கம் பல்ல உடைச்சிருவேன். யார் பத்தியா பாட்டினே? அயோக்கிய பையலே, நீங்க சும்மா இருங்க. போடா. என்னப்பா இது? இந்த மாப்பிள்ளையா? ஏமா, இவன் தாமா மகாபலிபுரத்துல தொப்பி போட்ட மாப்பிள்ளை. யோ குருட்டு மாமனாரே, மாப்பிள்ளைன்னு சொன்னா படிப்பு வேண்டாமாயா, அழகு வேண்டாமாயா, தொப்பி இருந்தா போதுமா? இவ்வளவு உனக்கு இருக்காடா? யார கேட்டா என் தொப்பி எடுத்த? எப்ப எடுத்த? நீ தூங்குனா நான் எடுத்தேன். தூங்கும் போது தொப்பி எடுத்து தலையில வச்சுக்கிட்டு என் தலையில கைய வைக்கிறியா? இல்லடா, இங்க பாரு. தேவா, என்னடா வாசு, நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தொழில் பண்றோம். ஒன்னா தூங்கணும், ஒரே இலையில சாப்பிட்டோம், ஒன்னா சுத்திக்கிட்டு இருந்தோம். ஒரே பொய்ய சொல்லி வயிறு வளர்த்திருக்கோம். ஆமா, ஒரே பொண்ணுக்காக போட்டி போடுறது தப்பு தானே? தப்புதான். நான் வாதப்படி போய் வந்தேன். நான் வீட்டுக்குள்ள இருந்தே வந்தவன்டா. இல்ல, நீ கொல்ல பக்கமா வந்த. சொல்ல பண்ணாத மரியாதையா போயிடு. சொல்ல பண்ணாத நீ போயிடு. போக மாட்டேன். நீ போக மாட்டேன். வாசு, வாசுதேவா, என்ன பண்ணி? யாராவே? தொப்பி தெரியனா வெறும் தரையனா? தொப்பியோட வந்த உங்க மாப்பிள்ளை தான். சந்தோஷம்
சந்தோஷம். என்னப்பா சந்தோஷம்? பை தெரியுது. நான் விரும்புறது அந்த மூஞ்சி, இந்த மூஞ்சி இல்ல. நான் மூஞ்சி எங்கம்மா பார்த்தேன்? நீ தானே சொன்ன தொப்பி தலையனை காதலிக்கிறேன்னு சொல்லி. இத பாரு, இவன் தான் தொப்பி தலையன். போங்கப்பா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஐயோ, கல்யாணம் வேண்டாமா? நான் இந்த தொப்பி தலையனுக்கு உன்னை கட்டி வைக்கிறதாக வாக்கு கொடுத்துட்டேனே. இது தவிர நான் என் கண்ணை வச்சு போடுவேமா? ஐயா, உனக்கு இன்னொரு தடவை கண்ண வைக்கணுமா? இப்பவே மாப்பிள்ளை யாரும் மகன் யாரும் தெரியாம தடவறேன். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கே. பைத்தியம் உனக்கு இனிமே தான் பிடிக்கணுமா? டேய், பேசாதீங்களா? கண்ணு தெரியாத ஒரு வீட்டுல வந்து கலாட்டா பண்றீங்களே. உங்களுக்கு மானம் இல்ல, ரோஷம் இல்ல, வெட்கம் இல்ல. யோ, மானத்தை பத்தி வெக்கத்தை பத்தி நீ ஏன் பேசுற? நீயே புடவைக்குள்ளார சுத்துற? டேய், பேசாதே. என் மகளுக்கு இப்ப கல்யாணம் கிடையாது. உங்க 2 பேர்ல யாருக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறதுன்னு நான் தனியா இருந்து யோசனை பண்ணி ஒரு முடிவு கட்டுறேன். அது வரைக்கும் யாரும் பேசப்படாது.